வணக்கம். கடற்கரை கல்லறையாக மாறிய அதிசயம். கடற்கரை கல்லறையாக மாறிய அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கடற்கரை கல்லறையா மாறிடுச்சா? நம்ப முடியலையா? நம்பித்தான் ஆகணும். வேற எங்கேயும் கிடையாது. நம்ம சென்னையில், தமிழ்நாட்டில் சென்னையில் கடற்கரை கல்லறையாக மாறிவிட்டது. உலக புகழ்பெற்ற கல்லறை அப்படின்னாங்க. மன்னிக்கவும், உலக புகழ்பெற்ற கடற்கரை அப்படின்னாங்க. எது? மெரினா கடற்கரை, 16 கிலோமீட்டர் நீளம். உலக புகழ்பெற்ற கடற்கரை இன்னைக்கு கல்லறையாக மாறி போச்சு. 1969ஆம் ஆண்டு அண்ணாதுரையை புதைச்சாங்க. 87ஆம் ஆண்டு எம்ஜிஆரை புதைச்சாங்க. 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதாவை புதைச்சாங்க. 2018ஆம் ஆண்டு கருணாநிதியை புதைச்சாங்க. இன்னைக்கு கடற்கரையில் 4 கல்லறைகள் இருக்குது. ஒரு கல்லறைக்கு 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 8 ஏக்கர் நிலம் இன்னைக்கு 4 பேரையும் அடக்கம் பண்ணுறதுக்கு காலி பண்ணிட்டாங்க. கடற்கரை அது மீனவ கிராமங்கள் வசிக்கிற பகுதி. அது ரொம்ப ஒரு அழகான பகுதி, ஒரு சுற்றுலா ஸ்தலம். ஆனால் இந்த 4 தலைவர்களையும் இன்றைக்கி அங்கே புதைச்சி மெரினா கடற்கரையை கல்லறையாக மாற்றிட்டாங்க. ஏன் தலைவர்கள்னால் கடற்கரையில் தான் புதைக்கணுமா? ஏன் சாக்கடையில் புதைக்கலாம்ல? தலைவர்கள்லாம் கல்லறையில் தான் புதைக்கணுமா? சாக்கடையில் புதைக்க வேண்டியது, அங்கேயும் தண்ணி ஓடத்தானே செய்யுது. இன்றைக்கி மெரினா கடற்கரையை அசிங்கப்படுத்திட்டாங்க. பிணங்களை புதைக்கக்கூடிய ஒரு சுடுகாடாக மாற்றிட்டாங்க, இடுகாடாக மாற்றிட்டாங்க, கல்லறையாக மாற்றிட்டாங்க. ரொம்ப வேதனையான விஷயம். இதான் செந்தமிழன் சீமான் சொல்கிறாப்புல, நான் ஆட்சிக்கு வந்தால் மெரினா கடற்கரையில் இருக்கிற கல்லறைகளை பூரா இடிச்சு நொறுக்குவேன் அப்படின்ட்டார். எங்கேயும் பணத்தை தூக்கிட்டு வேற எங்கேயாவது போய் ஆனால் என் கல்லறையில் புதைக்காத. அதான் இன்றைக்கி உலக புகழ்பெற்ற இந்த மெரினா கடற்கரை கல்லறையாக மாறி போச்சு. ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த திராவிட ஆட்சியில் இன்றைக்கி மெரினா கடற்கரை கல்லறையாக மாறி போச்சு. இன்னும் பல அசிங்கங்கள் நிறைவேறுது. அது ரொம்ப வேதனையான விஷயம்.